ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. பசும்பாலில் வந்து இப்போ நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து சோளத்தில் செஞ்சது, அதனால வந்து பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. காட்டு தேன் தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். இது வந்து முடியறக்காயிருச்சு, இனி வாங்கணும். அதுக்கப்புறமா இதோ பால் வந்து பிள்ளைக்கும் கொடுத்தாச்சு. அவளுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் வேண்டான்ட்டா. இப்போ வந்து இட்லி வந்து தாளிக்கிறதுக்காக இட்லி பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நெய்ட்டு வந்து சட்னி அரைச்சாச்சு. சட்னி அரைச்சிட்டு இப்போ வந்து மாவி ஆட்டிட்டு இருக்கேன். நாளை காலையில் வந்து பாலப்பம் செய்யலாமே. இப்போ வந்து பச்சரிசி இதோட ரெசிபி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாலப்பம் கேரளா ஸ்டைலில். அதுக்கப்புறமா இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு எப்போவுமே நம்ம இட்லி தாளிக்கிற மாதிரியே தாளிச்சுட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து இந்த இட்லியை வந்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி செய்யறது தாங்க எனக்கும் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்கிறனால பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யாரும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது வெளியில் எங்கேயுமே. அதனால வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே வந்து விளையாடுவோம். சும்மா படின்னு சொல்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாச்சும் செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், நமக்கும் வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து குனாஃபா சாக்லேட் இன்னைக்கு ஒரு டெசர்ட்டோட தான் இன்னைக்கு நைட்டு வந்து டின்னரை முடிக்க போகிறோம். இது வந்து தம்பி வந்து ஊர்லேருந்து துபாயிலிருந்து வந்து கொண்டு வந்தது. சாரி, இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது அங்கே மட்டும்தாங்க கிடைக்கும் துபாயில். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. எங்களோட ஈவினிங் இவ்வளோ தான். உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கேரளா ஃபுட்டு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.